நியூசிலாந்து கவர்மெண்ட் 2019 இங்கிலாந்து நடக்க ஐசிசி டோர்னமெண்ட் தான் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் கலந்துக்க போற கடைசி டோர்னமெண்ட் இருக்குன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவை நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் மேனேஜ்மெண்ட் கேன் வில்லியம்சன் கிட்ட இந்த டோர்னமெண்ட் எப்படியும் அடிச்சு பிடிச்சாச்சு ஜெயிச்சுங்க, அப்பதான் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும். கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து டீமை கூப்பிட்டு அப்படியே அந்த ஐசிசி டோர்னமெண்ட் கலந்துக்க இங்கிலாந்து போறாங்க. அந்த டோர்னமெண்ட் நியூசிலாந்து டீம் நல்லா வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. செமிஃபைனல்ஸ் இந்தியாவை வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. 14th April 2019 ஐசிசி டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் நடக்குது, இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. இந்த மேட்ச் நியூசிலாந்து டீம் நல்லா விளையாடி 241 ரன் எடுக்கிறாங்க. ஆப்போசிட் சைடுல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் சரியா விளையாடாம அவுட் ஆகிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் பென் ஸ்டோக்ஸ் வந்து மேட்ச் அப்படியே திருப்பி விட்டாரு. அந்த மேட்ச்ல ஒரு பால் பென் ஸ்டோக்ஸ் பவுண்டரி வச்சிருப்பாரு. ஆனா அந்த பால் மாத்திருந்த தடுத்து பென் ஸ்டோக்ஸ் தூக்கி போட்டிருப்பாரு. அந்த பால் பென் ஸ்டோக்ஸ் பேட்ல பட்டு அப்படியே பவுண்டரி போயிருக்கும். கடைசியில் அந்த மேட்ச் டிராய் சூப்பருக்கு போச்சு. சூப்பரோட டிராய் ரன் ரேட் அடிப்படையா இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் நிறைய நியூசிலாந்து பேர் டிஸ்பிரஸ்ல இருந்தாலும் கேன் வில்லியம்சன் அப்படியே சிரிச்சுட்டு இருந்தாரு. இதை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர் கேன் வில்லியம்சன் கிட்ட கேட்டாரு. கேன் வில்லியம்சன் சிரிக்கிறது அழுகிறது நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பதில் சொன்னாரு. நியூசிலாந்து கிரிக்கெட் திரும்பி நியூசிலாந்துக்கு வரப்போதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துருந்துச்சு. அது என்னன்னா, அந்த வருஷம் நடந்த ரபி டோர்னமெண்ட் இவங்க பார்க்க வந்த மக்கள் கூட்டம் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால கேன் வில்லியம்சன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நல்ல வழி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வந்து செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போய் விளையாண்டாங்க. இந்த ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியாக்கு ஆப்போசிட்டா சின்ன கேப்ல தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த டெஸ்ட் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ்ல இந்தியா தொகையாக இந்தியாவிலே நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த வருஷம் தான் நியூசிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி டிராஃபியை தூக்கி இருக்காங்க, ஐசிசி டிராஃபி வின் பண்ணிருக்காங்க.